அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரக சேர்க்கையினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. அது தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பண வரவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். சமீப காலகட்டங்களாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அதாவது மன நிம்மதிங்கிறது நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்னால நீங்கள் ஒரு பரவாயில்லன்னு பேர் எடுத்தாலும், ஆனால் அதனால் ஒரு சந்தோஷங்கிறது நமக்கு வந்ததை விட அடுத்தவங்களால் பிரச்சனைகள் வந்தது தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். உதவின்னு நீங்கள் யாருக்கு செய்தாலும் அந்த இடத்துல பலன் அடைகிறது மற்றவங்க தான், ஆனால் அதனால் கஷ்டங்கள் அடைகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சரியான தூக்கம் இல்லைங்க தனுசு ராசிக்காரர் இப்படி தான் சொல்லுவீங்க. சரியான நித்ரை இல்லை, என்னதான் உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு படுத்தாலும் சிந்திக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகுது. சந்தோஷங்கிறது இழந்து கொஞ்ச நாள் ஆகிப்போச்சுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரர் சமீபத்தில் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு ஒரு மாற்றம் வருமானு பார்த்தீங்களா? அந்த மாற்றமான காலகட்டம் இப்போது இந்த 5 கிரக சேர்க்கை. ஆமாங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் ராகு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரக இணைவு இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில், ஏன்னா வீரியஸ்தானம்னு சொல்லுவோம் 3ஆம் இடம், அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததில்லை இல்லைங்களா? எவ்வளோ பயணிச்சிருப்பீங்க, நன்மைகள் நடக்கலை, முயற்சி எடுத்திருப்பீங்க, முழுசாக செஞ்சு முடிக்க முடியல, பணம் சம்பாரிச்சிருப்பீங்க, மிச்சம் வைக்க முடியல. சிலருக்கெல்லாம் பார்த்தா வாழ்க்கையே அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது, போராட்டமாக போயிட்டுருக்குது. கல்யாணம் பண்ணி பிரமாச்சாரி, கடன் வாங்கி பட்டினி. இன்றைக்கி நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்மளை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளால் எதுவுமே அவங்கள வச்சு நம்ம எதுவும் 10 பைசா புரோஜனம் இல்லை, அதனால் நஷ்டம் தான் அடைஞ்சோம். இப்படி தான் தனுசு ராசிக்காரர் சொல்லிட்டு இருப்பீங்க, சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர் இன்னும் அங்கே வந்தேன், இங்கே போனேன், அந்த வேலை செஞ்சேன், இங்கே வேலை செஞ்சேன், ஆனால் எங்கேயுமே நிரந்தரம் இல்லை. ஒரு இடத்துல ரொம்ப பாடுபட்டு நல்லா நேர்மையாக வேலை செஞ்சுட்ருக்கிறேன், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைலாம் அடுத்தவங்களுக்கு போகுது. ஆனால் அவன் செஞ்ச தப்புலாம் நாம் பழைய போட்டுட்டு இன்றைக்கி வருத்தப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தனுசு ராசிக்காரை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த ராகு 3ஆம் இடம் இல்லைங்களா ஆச்சுங்களா? நல்லத்தான் செய்யும். ராகு 3ஆம் இடம் இருந்தால் 3, 6, 11 நன்மையை தான் செய்யும். ஆனாலும் ஆச்சுங்களா, சனி 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அடுத்த அஷ்டம சனி. அப்போ என்ன ஆகும், கொடுத்த மாதிரி கொடுத்து அதில் குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கு. ஆனால் அந்த இடத்துல இந்த 4 கிரகங்களும் இணையும் போது சரிங்களா, அப்போது உங்களுக்கு சூரியனை யார், அதாவது பாக்கியஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதி ஆச்சுங்களா, ஆத்மாக்காரகன் இல்லையா சூரியன். அப்போது உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல தான் கண்டிப்பாக நல்லத்தான் செய்யும். தைரியம், உற்சாகம் பிறக்கும். தோத்துட்டோம், எங்கே தோத்துட்டோம், இது வரைக்கும் தோத்தோம், இனிமேல் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும், சரிங்களா? விளையாட்டு அது மட்டும் கிடையாது, அரசியல், அரசாங்க சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. இன்னும் சொல்ல போனோம்னா சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நஷ்டம் மேலே நஷ்டம் அடைஞ்சு என்ன கடன்காரன் ஆகிட்டேன், அந்த கடனை காட்டில் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தொழில் இருக்கிற போது ஒரு தொழில் தொடங்குவீங்க இல்லையா? ஒரு வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது ஆச்சுங்களா. ஒரு சிறு கம்பெனியில் இருந்தேன், அந்த ஒரு பவர் வச்சு ஒரு புதிய கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில், நல்ல பிரபலமான கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வாய்ப்பு வரும். எங்கெங்க வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை, சும்மா கிடக்கிறேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை அமையும்னு நானே நினச்சி பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு தனுசு ராசிக்காரருக்கு ஒரு
சாதகமான வாய்ப்பு நிச்சயமாக உருவாக்கும். சரிங்களா? இதெல்லாமே நான் சொல்கிறது நல்லது நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக 100% நடக்குமா, நடந்தால் பார்க்கலாம் அப்படின்னு கூட உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கோச்சார அடிப்படையில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஏன்னா 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சரிங்களா, அந்த புதன் 3ஆம் இடத்துல இணையும் போது, இந்த 4 கிரகங்கள் இணைந்து ராகுவோடு இணையும் போது குருவின் பலம் பெறுது ஆச்சுங்களா. 7ஆம் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா குரு. அப்போ குரு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது உங்கள் ஜென்மாதிபதி. அதாவது 4ஆம் அதிபதியும் அந்த குரு தானே. அப்போ 7ஆம் இடத்துல இருந்து அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது வீரியம் அதிகமாகும், காரியம் ஜெயமாகும், வெளிநாடு வெளி பிரயாணங்களால் நன்மைகள் உண்டாகும். அது வெளிநாடே கடல் கடந்து போகணும்னு இல்லை சரிங்களா, நம்ம பக்கத்தூருக்கு போனால் கூட ஒரு நல்லது நடக்கும் சரிங்களா. இப்படி வேலையே இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு பிரயாணம் தானே, வேலை கிடைச்சாலும் டெய்லி போயிட்டு வர முடியா, அப்படி ஒரு பலன்கள் நன்மையான பலன்கள் உண்டாகும். இன்னும் சொல்ல போனோம்னா திருமணம் சம்பந்த ஒரு விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, அப்புறம் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறது, பொது துறையில் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஒரு பொது சேவைகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியங்கள் உண்டாகும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு பொது பணிகளாக இருந்தாலும் சரி சரிங்களா, அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் நமக்கு ஒரு புகழ் வருங்கிற சரிங்களா, செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் வரும், ஒரு நேம் கிடைக்கும், நிச்சயமாக உண்டாக்கும். அந்த ஒரு சான்சஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு திருமணமாகி புத்திர பாக்கியம் லேட்டாக இருக்குது. எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், வைத்தியங்கள் பார்த்து 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 வெறுத்து போச்சு. எந்த மாத்திரை சாப்பிட்டு மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, என்ன குறைன்னு தெரியல அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி ஒரு தம்பதிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா வீரியஸ்தானம் இல்லையா, நன்மைகள் உண்டு. குழந்தைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக்கும், அவங்களுடைய கல்வி பலம் நல்லா இருக்கும். இல்லை திருமணம் செய்யக்கூடிய வயதாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பீங்க. அவங்களுடைய வார்த்தைகள் கேட்காம கொஞ்சம் எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது, கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் இப்படிலாம் இருந்தால் எப்படி, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அதாவது ஒரு பாதகத்தை உருவாக்கிட்டாங்க, அது சரியாயிருமா, திரும்பி சரிப்படுத்த முடியுமா, எல்லாமே ஒத்துமையாக இருக்க முடியுமா, இப்படிலாம் சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். அது எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக, தவறுகள் என்னங்கிறது மற்றவங்க திருந்தி, அதாவது வருந்தி, அதாவது விரும்பி வரக்கூடிய ஒரு காலமாக, அது பாசத்துக்குரிய நபர்களும் உறவு சார்ந்த முறைகளும், அதே நேரத்தில் நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும் சரி சரிங்களா, கணவன் மனைவி பிரிவுகளாக இருந்தாலும் சரி, ஒன்று இணைந்து ஒத்துமையாக சேரக்கூடிய அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 5 கிரக சேர்க்கை நமக்கு இருக்க போகுது சரிங்களா. இன்னும் சொல்ல போனோம்னா சில நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு வாடகை ஒரு ஒரு வீடு புதிய வீடு கட்டுறதுக்கும், இல்லை பழைய வீடு புதுப்பிக்கிறதுக்கும், ஒரு ஆடம்பரமான ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வரும். நமக்கு அந்த ஐடியாவே இல்லை, திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்தது, ஏன் பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு நான் பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த 5 கிரக சேர்க்கையும் இருக்க போகுது. இது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி சரிங்களா இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது இணைந்து, இது மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அதே இடத்துல இருப்பாருங்க. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்துக்கு பிராசனம் பண்ணுவார். அப்போ குருவின் பார்வைப்படும் போது அது 5 கிரகமாகவே செயல்படும். அப்போது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருப்பதனால புதிய முயற்சிகளால் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த 5 கிரக சேர்க்கை இருக்க போகுது. இது கோச்சார அடிப்படையில் தான் நான் இந்த பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய தசா புத்தி சாதகமாக இருக்கணும் சரிங்களா. ஒருத்தருடைய வாழ்க்கையில் கஷ்டம்னு மட்டும் பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு தசா புத்தி தான் ஒரு காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் யோகமான திசைகளும் இருக்கும். ஒரு சில வாய்ப்புகளும் நமக்கு ஒரு முன்னேற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசா புத்தியும் நடக்கும். அது அந்த நம்மளுடைய ஜாதகத்தில் தான் அந்த காலகட்டம் எப்போ இல்லை இப்போ நடந்துட்டு இருக்குதா, அது ஏன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஜாதக பலன்களையும் பொறுமையாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய ஒரு முயற்சியோட எடுங்க. கண்டிப்பாக உற்சாகமான வாழ்க்கையாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கிடைச்சே தீருங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.